tamilstar.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிபைட்ஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு படத்துல நடிக்கறாங்க அப்படினா ஹீரோஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல வந்து டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்டு நடிப்பாங்க. ஆனா ஒரு அளவுக்கு அவங்க படம்லாம் ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படினா இந்த படத்துக்கு இந்த ஹீரோயின் தான் தேவை அப்படினு சொல்லி அவங்களே டிசைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த வரிசையில சிவகார்த்திகேயனும் வந்திருக்காராம். மான் கராத்தே திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஹன்சிகா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்தாரு. அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் வர கதை எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹீரோயின்ஸ் இருந்தா பெஸ்டா இருக்குமே அப்படினு சொல்லி டைரக்டருக்கு இவர் சஜஷன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காராம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காக்கி சட்டை ரஜினி முருகன் இந்த ரெண்டு திரைப்படமும் இப்ப சிவகார்த்திகேயனோட கைவரிசையில இருக்கு. காக்கி சட்டை திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீதிவ்யா நடிக்கிறாங்க. வருத்தப்படாத வாலிப சங்கம் திரைப்படத்துல ஜோடி சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் ரஜினி முருகன் இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. ஆனா காக்கி சட்டை திரைப்படத்துக்கு வந்து நயன்தாரா தான் ஃபர்ஸ்ட் கதை கேட்டு கமிட் ஆனாங்களாம். ஆனா அவங்க ரொம்ப salary அதிகமா எதிர்பார்த்த காரணத்தால ஸ்ரீதிவ்யா அதுக்கப்புறம் கமிட் ஆனாங்க. இருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வருத்தம் இருக்கா, நயன்தாரா கூட ஜோடி சேர்ந்து நடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் வரப்போற ஃபிலிம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டர் கிட்ட ஆல்ரெடியே சொல்லி வச்சிட்டாங்களா, நீங்க கால் ஷீட் நயன்தாரா கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா salary இருந்தாலும் பரவாயில்ல, கதைக்கு பொருத்தமா இருந்தா அந்த படத்துல நயன்தாரா தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நயன்தாரா கூட கண்டிப்பா ஒரு படத்துல டூயட் பாடிடணும் அப்படின்றதா சிவகார்த்திகேயன் ஆசை அப்படின்றது இப்ப கோலிவுட்ல ஒரு பெரிய பேச்சாவே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tamilstar.com தொடர்ந்து பாருங்க.